செய்தி. திருவாரூர் தொகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கிட தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது. திருவாரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அங்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் திருவாரூரில் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்க தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது. அதேபோல திருவாரூர் தொகுதியில் கஜா நிவாரண பணிகளை தொடரவும் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனால் எந்த அரசியல்வாதியும் நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. திருவாரூரில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் திருவாரூரில் கஜா நிவாரண பணிகளை மேற்கொள்ளவும் திருவாரூர் தொகுதியில் பொங்கல் பரிசினை வழங்கவும் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனால் அந்த பரிசினை எந்த அரசியல்வாதியும் வழங்கக்கூடாது என தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், தற்போது திருவாரூர்ல தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொங்கல் பரிசினை வழங்கலாம், கஜா நிவாரண பணிகளை மேற்கொள்ளலாம் உள்ளிட்ட அனுமதியை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய 28ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து அதற்கு அனைத்து கட்சிகளும் தயாராக கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அனைவருக்கும் எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, திருவாரூர் மாவட்டம் என்பது கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. அங்கு நிவாரண பணிகள் வழங்குவதில் ஏதேனும் தொய்வு ஏற்படுமா, நிவாரண பணிகள் மற்றும் நிதிகள் வழங்குவதில் ஏதேனும் சிக்கல் எழுமா என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் அனைவரின் மத்தியும் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. கஜா புயல் பாதித்த திருவாரூரில் பொருட்கள் வழங்குவதற்கு, நிவாரணம் மற்றும் நிதி பொருட்களை வழங்குவதற்கு அனுமதி அளித்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழகம் முழுவதும் இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு சார்பில் அரிசி, சர்க்கரை அடங்கிய பல்வேறு விதமான பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குவதை அறிவித்திருக்கிறது. நிலையில் திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் அந்த பொங்கல் பரிசு வழங்குவதற்கு அனுமதி அளித்திருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுவது, பொங்கல் பரிசு தொகுப்பை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகள் யாரும் வழங்கக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற மற்றும் அமைச்சர்கள் யாரும் வழங்கக்கூடாது, அரசு அதிகாரிகளை வைத்து வழங்கப்பட வேண்டும் என தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது.